ஐவகை அசைவுகளை பற்றி பார்த்தோம். அதில் முக்கியமானது முதுகுத்தண்டை முழுவதுமாக சுழற்றுதல். யோக மரபுல கிட்டத்தட்ட ஒரு 16 பயிற்சிகள். நான் ஏற்கனவே சொன்னது போல மேரு தண்டம் என்கிறது யோக மரபு, நம்முடைய முதுகுத்தண்டை. யோக மரபில் ஒரு 16 பயிற்சிகளை முதுகுத்தண்டை சுழற்றுவதற்காகவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதில் முதன்மையான பயிற்சிக்கு பெயர் கட்டி சக்கராசனம் என்று பெயர். கட்டி என்றால் இடுப்பு பகுதி. இடுப்பு பகுதியை சுழற்றுவதன் மூலமாக மொத்த முதுகுத்தண்டையும் சுழற்றக்கூடிய மிக முக்கியமான பயிற்சி. இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, 2 கால்களுக்கும் இடையில் அரை அடி சற்று விலக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். கைகளை பக்கவாட்டில் மேல் நோக்கி உயர்த்தி இந்த இடத்தில் மெதுவாக சுவாசத்தை உள்ளே எடுத்துக்கொள்ள வேண்டும். மூச்சை வெளியே விடும் பொழுது முழுவதுமாக இடுப்பு பகுதியை திருப்பி பின்புறமாக கவனித்து பின்புறமாக இருக்கக்கூடிய சுவற்றை பார்க்க வேண்டும். மூச்சு முழுவதுமாக வெளியே செல்ல வேண்டும். மூச்சு உள்ளே வரும் பொழுது மீண்டும் மைய நிலைக்கே வந்துவிட வேண்டும். மூச்சு வெளியே செல்லும் பொழுது மறுபடியும் இடதுபுறமாக திரும்பி பின்பக்க சுவற்றை பார்க்க வேண்டும். மூச்சு உள்ளே வரும்போது மறுபடியும் மைய நிலைக்கு வந்துவிட வேண்டும். இது ஒரு சுற்று. ஒருவர் 10 சுற்றுகள் வரை செய்து தேங்கி இருக்கக்கூடிய நம்ம இந்த கொழுப்பு கட்டிகள்னு சொல்லுவோம்ல, தேவையற்ற கொழுப்புகள், தேவையற்ற சோர்வு, உடல் சோர்வு, மனச்சோர்வு போன்ற சோர்வை நீக்குவதில் கட்டி சக்கராசனம் மிக முக்கியமான ஒரு பயிற்சியாக யோக மரபால் முன்வைக்கப்படுகிறது. ஸோ ஐவகை அசைவுகளில் முதன்மையான அசைவே மையத்தண்டுன்னு சொல்லக்கூடிய முதுகுத்தண்டின் மையத்தை மிகச்சரியாக சுழற்றுவதுதான். அதிலும் இந்த பயிற்சி ஒரு சோர்வான ஒரு மனிதரை, சோர்வான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒருவரை வெறும் 10 சுற்றுகளில் மீட்டெடுத்து ஓரளவாது ஆற்றலுடன் இருக்கக்கூடிய, ஓரளவாது ஆக்டிவா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்படி மாற்றக்கூடிய மிக முக்கியமான பயிற்சியாகத்தான் இதை யோக மரபு முன்வைக்கிறது. நண்பர்கள் அனைவரும் செய்து பயனடையலாம்.